இன்றைய தினம் ஒரு இறை விசுவாசிக்கு அடிப்படை தேவையாக திகழ்கின்ற பாவ மன்னிப்பு, நரகத்திலே இருந்து பாதுகாப்பு, சொர்க்கம் கிடைப்பதற்குண்டான அடிப்படையான வழிவகைகள், அல்லாஹ்வினுடைய அன்பையும் அல்லாஹ்வினுடைய கருணையையும் அல்லாஹ்வினுடைய கிருபையும் ஒரு இறை விசுவாசிக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான காரண காரியங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. அல்லாஹ்வினுடைய வேதமாகிய திருக்குர்ஆனின் அடிப்படையில் மூமின்களுக்கு அல்லாஹ் பிரார்த்தனையினுடைய அவசியத்தையும், பிரார்த்தனை புரிகிற சமூகத்தோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பையும், யாரெல்லாம் தன்னிடத்திலே துஆ செய்கிறார்களோ பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்குரிய வெகுமதிகளையும் அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனின் மூலம் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹுவை விட்டும் இஸ்லாமிய சமூக மக்கள் நாளுக்கு நாள் தூரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை பற்றியுள்ள அவநம்பிக்கை, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா, நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா, நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்குண்டான தகுதிகள் நமக்கு உண்டுமா என்கிற வினாக்களை எல்லாம், வேண்டாத சந்தேகங்களை எல்லாம் தங்களுடைய உள்ளங்களில் இஸ்லாமிய சமூக மக்கள் உண்டு பண்ணி அல்லாஹ்விடத்திலே அழைத்து, அல்லாஹுவை அழைத்து துஆ செய்வதற்கு பதிலாக அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் அழைத்து துஆ செய்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியிலே ஒரு நெருக்கத்தை உண்டாக்க இந்த வகுப்பு மிக பயனளிக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பாவ மன்னிப்பு என்பது, பிரார்த்தனைகள் என்பது, தௌபா என்பது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு தேவையான ஒன்று. பாவ மன்னிப்பு என்பது வானவர்களுக்கு தேவையில்லை. காரணம், அவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அல்லாஹுவால் இடப்பட்ட கட்டளைகள் மட்டுமே செய்கிறவர்கள் தான் மலக்குமார்கள். ஆகவே அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அவசியம் அல்ல. காரணம், பாவம் செய்யக்கூடிய படைப்பு வானவர்களுடைய படைப்பல்ல. பாவ மன்னிப்பு சைத்தானுக்கு தேவையா என்றால் அவனுக்கும் பாவ மன்னிப்பு தேவையில்லை. காரணம், அவன் பாவம் செய்ய தூண்டுகிறவன். செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்துகிற எண்ணம் இல்லாதவன். அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சமோ நரகத்தை பற்றியுள்ள அச்சமோ அவனுக்கு சிறிது கூட கிடையாது. ஆகவே சைத்தானுக்கும் பாவ மன்னிப்பு தேவையில்லை. அவன் பாவம் செய்ய தூண்டுகிறவன். பாவ மன்னிப்பு யாருக்கு தேவை என்றால், பாவ மன்னிப்பு மனிதர்களுக்கு தேவை. நமக்குத்தான் சொர்க்கம் தேவை, நமக்குத்தான் நரகத்திலே இருந்து பாதுகாப்புகள் தேவை. மலக்குமார்களுக்கு நரகமே கிடையாது. அவர்கள் நரகத்தினுடைய காவலாளிகள், சொர்க்கத்துடைய காவலாளிகள். நல்லவர்களை சொர்க்கத்திற்கு அவர்கள் தான் அழைத்தே செல்லுகிறவர்கள். ஆகவே அவர்கள் சொர்க்கம் தேவை என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டிய அவசியம் வானவர்களுக்கு கிடையாது. சைத்தானுக்கும் சொர்க்கம் தேவையில்லை. காரணம், அவன் நரகத்திற்கு அல்லாஹ்வினுடைய அடியார்களை எந்த அளவுக்கு அழைத்து செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அழைத்து செல்லுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி பிரமாணம் எடுத்து அலைந்து திரிகிறவன் தான் சைத்தான். மனிதர்களாகிய நமக்குத்தான் பாவ மன்னிப்பு தேவை. மனிதர்களாகிய நமக்குத்தான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேவை. மனிதர்களாகிய நமக்குத்தான் பாவம் செய்தால் வருந்துகிற எண்ணங்கள் தேவை. ஆகவேதான் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் முஃமின்களுக்கு நிறைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் பிரார்த்தனை செய்வதால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்? அல்லாஹ் என்பவன் 7 வானங்களையும் தாண்டி அரிசில் அமர்ந்து கொண்டிருப்பவன் அல்லாஹ். அல்லாஹுவை அழைத்து நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றால்
அந்த அல்லாஹ்வுக்கும் எனக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தொடர்புகள் எனக்கு தெரிந்தாக வேண்டும். இரண்டாவது அத்தியாயம் 186வது வசனம். அல்லாஹ் முதலில் தன்னை பற்றி மக்களுக்கு சொல்லுகிறான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னை பற்றி அந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். நிச்சயமாக பிரார்த்தனை செய்பவனுடைய பிரார்த்தனைக்கு நான் செவி அளிக்கிறேன், பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்சுதூன். என்னை அழைத்து யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் அடியார்களுக்கு சமீபமாக இருக்கிறேன். என்னை அழைத்து யார் பிரார்த்தனை செய்தாலும் பிரார்த்தனைக்கு பதில் சொல்லுகிறேன். என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் மனிதர்கள் நேர்வழியிலே இருப்பார்கள். அப்ப அல்லாஹுவை விடுத்து அல்லது அல்லாஹுவோடு சேர்த்து வேறு யாரிடத்திலாவது மனிதர்கள் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் நேர்வழியிலே இருந்து தவறி விடுவார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த குற்றத்திற்கு ஆளாவார்கள். 2வது அத்தியாயத்தின் 186வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 14வது அத்தியாயத்தின் 10வது வசனம் அல்லாஹ் அழைக்கிறான் இந்த மனித சமூகத்தை. காலத் ருசுலுகும் அஃபில்லாஹி சக்குன். அல்லாஹ்வின் மீதா நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஆரம்பத்தை பாருங்கள். அந்த அல்லாஹ்வின் மீதா நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவன்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தான். யதுஊக்கும். உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் அழைக்கிறான். லியஃபிர லக்கும் மின் துனூபிக்கும். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பெறுவதற்காக, அல்லாஹ்வை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்காக, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 4வது அத்தியாயம் 17வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ' பிஜஹாலத்தின் சும்ம யதூபூன மின் கரீப் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம். அல்லாஹ்விடத்தில் அறியாமையினால் யாராவது ஒரு பாவம் செய்து அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட உறுதியுடையவர்களாக பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா? அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டானா? நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியுடையவர்கள் தானா? இந்த மாதிரி எல்லாம் சந்தேகமே வேண்டாம். 9வது அத்தியாயம் 129வது வசனம். ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹ். நான் எல்லா பொறுப்புகளையும் அந்த அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டேன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். ஒரு இறை விசுவாசி எப்படி இந்த துனியாவில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். எனக்கெல்லாம் அல்லாஹுதான், அல்லாஹுதான் எனக்கு போதுமானவன். காரணம், லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அவன்தான் வணக்கத்திற்குரியவன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது. அவன்தான் அர்ஷின் மீது இருக்கக்கூடிய அதிபதி. அந்த அல்லாஹுதான் எனக்கு போதுமானவன் என்கிற உறுதியோடு, என்கிற தவக்குள்ளோடு, என்கிற உறுதிப்பாட்டோடு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் ஏராளம் ஏராளம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்களுக்கெல்லாம் உடனுக்குடனே தண்டனைகள் இருந்தது. துனியாவிலேயே அல்லாஹ்வுடைய கோப பார்வையின் மூலம் தண்டனைகள். இந்த அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து மனித சமூகம் எப்பொழுதெல்லாம் தப்பித்தது என்றால், எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் தப்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்து சாட்சி. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 8வது அத்தியாயத்தின் 33வது வசனம், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். யார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் அவர்கள் வேதனை செய்யப்படவே மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருந்து மனிதர்கள் தன்னை தற்காத்துக் கொள்ள, அல்லாஹ்வுடைய வேதனை நம் மீது இறங்காமல் இருக்க,
அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே தூரம், ஒரு இடைவெளி உண்டாகாமல் இருக்க நமக்கு தேவை துஆ. பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருந்து நாம் நம்மை காப்பாற்றலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 25வது அத்தியாயத்தின் 77வது வசனம், குல்மா யஅபு பிக்கும் ரப்பி லௌலா துஆவுக்கும் ஃபக்கத் கذبتم ஃபஸௌஃப யகூனு லிஸாமா. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்த ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களை விட்டிருப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனை விட்டுவிட்டால் அவனுக்கு உபகாரம் செய்யவோ அவனை காப்பாற்றவோ இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப துஆ என்பது நம்முடைய பாவ மன்னிப்பு ஒரு புறம் நடைபெறுவது ஒரு புறம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கோபம் தணிகிறதாம், அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு நெருக்கம் உண்டாகிறதாம். ஆகவே பிரார்த்தனைகள், துஆ என்பது மனித வாழ்வுக்கு அத்தியாவசியமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, 7வது அத்தியாயத்தின் 96வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டு அல்லாஹுவை அஞ்சி நற்கர்மங்கள் செய்து அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரிந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிகளை அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ரப்பு, நாமெல்லாம் அடியார்கள். நாம் ஏதாவது பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்தினால் அவன் நம்மை மன்னிக்கலாம், அவ்வளவுதானே. ஆனால் அல்லாஹ் ஒருபடி மேலாக சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? 7வது அத்தியாயத்தின் 96வது வசனம், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். யார் ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்து நற்கர்மங்கள் புரிந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பாக்கியத்தினுடைய வாசல்களை நான் திறந்து விடுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எவ்வளவு வசனங்கள் திருக்குரானில்! அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நெருங்கி வாருங்கள், அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வின் மீது தப்பும் தவறுமாக எண்ணாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்தால் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வை நெருங்கி வரும் பொழுது வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அல்லாஹ்வினுடைய அருள் பாக்கிய கதவுகள் திறந்து விடுகிறேன் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இனி 24வது அத்தியாயத்தின் 55வது வசனம், ஒவ்வொரு இறைவாசியும் ஒவ்வொரு இறை விசுவாசியும் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய வசனம். இந்த துனியாவில் நமக்கு வாழும் பொழுது நமக்கு என்ன தேவை சகோதரர்களே? இந்த துனியாவில் வாழும் பொழுது நமக்கு ஒரு பயமில்லாத வாழ்வு தேவை, சாந்தி, சமாதானம், மன நிறைவான வாழ்க்கை தேவை. இருந்தாலே போதும், நமக்கு பேராசை தேவையில்லை. நமக்கு பயமில்லாமல் சாந்தி சமாதானத்தோடு நிம்மதியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தால் போதும் தானே. அதை அல்லாஹ் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு? 24வது அத்தியாயத்தின் 55வது வசனம், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும். யார் அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு ஈமானோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிகான நற்கர்மங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லிஃபல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களுக்கு அல்லாஹ் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அந்த ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுடைய கையிலும் அல்லாஹ் தருவான். யாருக்கு? அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், யாருக்கு அந்த ஆட்சி அதிகாரம்? வளையுமக்கினன்னலகும் தீனகுமுல்லதிர் தல்லாலகும் வளையுபத்திலன்னகும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா யஅபுதூனனி லா யுஸ்ரிகூன ஃபீ ஷைஇன். யாருக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பானோ, மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நிம்மதியான பயமில்லாத அமைதியான வாழ்வையும் இந்த துனியாவில் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். அவர்கள் யார் என்றால், என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள், எந்த ஒரு அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் இணை வைத்திருக்க மாட்டார்கள், சாலிகான இபாதத்துகளை அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இந்த பூமியை, இந்த துனியாவை ஆட்சி செய்கிற அதிகாரத்தை அவர்களுக்கு நான் வழங்கி ஒரு அமைதியான சாந்தமான வாழ்வையும் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 8வது அத்தியாயம்
29வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வ யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யஃபிர் லக்கும் வல்லாஹு துல் ஃபத்லில் அலீம். யார் ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்து அதே போல நற்கர்மங்கள் புரிந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நான் நேரான வழியை காண்பிப்பேன், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிப்பேன், அவர்கள் என்னை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக இருந்தால் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இதுவரை நாம் பார்த்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி கூறிய வசனங்கள். யாரெல்லாம் அல்லாஹுவை நெருங்கி வருகிறார்களோ பிரார்த்தனைகளின் மூலம், யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வில் அல்லாஹுவை அதிகம் அதிகம் அஞ்சி வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்துகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் நாம் இதுவரை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நாம் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். பொதுவாக ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மக்களுக்கு அது தெரியாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக தொழுகிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். இவன் முஸ்லிமா என்றால் இவன் முஸ்லிமே கிடையாது. என்ன காரணம்? ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஒரு மனிதன் தொழுகிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறான். அல்லாஹ்வை தவிர எவரிடத்திலும் பிரார்த்தனை செய்யாமல் ஒரு மனிதன் இருந்தால் மட்டும்தான் அவன் முஸ்லிம். காரணம், அல்லாஹ்விடத்திலும் துஆ செய்து அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலும் துஆ செய்தால் அவன் முஸ்லிம் அல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டியும் தொழுது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டியும் 2 ரக்காத்து தொழுதால் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. அல்லாஹ்வை மட்டுமே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுவேன், உன்னையே வணங்குவேன், உன்னிடமே உதவி தேடுவேன், உன்னை தவிர யாரையும் நான் வணங்கவே மாட்டேன், உன்னை தவிர யாரிடத்திலும் நான் பிரார்த்தனை செய்யவே மாட்டேன் என்பவர்கள் தான் உண்மை இறை விசுவாசிகள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹுவை மலைத்து அல்லாஹ் அல்லாதவர்களை மலைத்தார், அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. காரணம், அபூ ஜஹிலும் அல்லாஹுவை அழைத்து துஆ செய்திருக்கிறான். முஸ்லிம் என்கிற ஹதீஸ் தொகுப்பில் பத்ர் போருடைய பாடத்தினுடைய துவக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம். பத்ர் போர் துவங்குவதற்கு முன்னால் கஅபாவுக்கு மேல் ஏறி நின்று மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அபூ ஜஹில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான். யா அல்லாஹ், உன்னை நான் வணங்குவது உண்மையானால், உனக்கு நான் வணக்க வழிபாடு செலுத்துவது உண்மையானால், உன்னை நான் விசுவாசித்தது உண்மையானால், நாளைய தினம் பொய்யர் முஹம்மதிற்கு எதிராக நடைபெறுகிற போரில் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் யா அல்லாஹ். யாருடைய துஆ? அபூ ஜஹிலுடைய துஆ. நிறைய மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நிறைய மக்கள் அல்லாஹ்வை புரிந்திருந்தார்கள். என்ன பலன்? அல்லாஹ்வையும் நம்பினார்கள், அல்லாஹ்விடத்திலும் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிட்டார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைத்தார்கள். அதே நேரத்தில் கஅபாவுக்குள் இருந்த 360 சிலைகளையும் அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள். அந்த சிலைகளுக்கும் அறுத்து நேர்ச்சை செய்தார்கள். ஆகவே அல்லாஹ்வை மட்டுமே அவர்கள் வணங்காத காரணத்தினால், வணக்கத்தில் அல்லாஹ்வோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு பங்களித்த காரணத்தினால், குல் யா அய்யுகல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்களே என்று அல்லாஹ் அழைத்தான். இன்னமல் முஸ்ரிகூன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதுல் ஹராம், சூரத்துல் யூசுஃபிலே பார்க்கலாம். இவர்கள் நஜீஸானவர்கள், புனிதமிக்க கஅபாவின் அருகில் கூட நெருங்கக்கூடாது என்றும் அல்லாஹ் சொன்னான். ஆக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். பாருங்கள், 25வது அத்தியாயத்தின் 68வது வசனம். அவர்கள் சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகளுடைய லட்சணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு சேர்த்து யாரையும் அவர்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே தான் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஆகவே அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகள் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் கூறுகிறான் 2வது அத்தியாயத்தின் 222வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், யார் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ
அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களின் மீது அல்லாஹ் அன்பு பாராட்டுகிறான், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே நெருக்கங்கள் உண்டாகிறது என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 71வது அத்தியாயம் 5 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் அன்பார்ந்த சோர்களே, இந்த வசனம் ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டிய வசனம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களிடத்திலே நடத்திய போராட்டம், அந்த மக்களை எதன் பக்கம் அவர் அழைத்தார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். எதன் பக்கம் அழைத்தார், எதற்காக அழைத்தார், எப்படியெல்லாம் அழைத்தார், அவர் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன, அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான் என்பதையெல்லாம் அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். 71வது அத்தியாயத்தின் 5 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் அன்பார்ந்த சோர்களே. கால ரப்பி இன்னி தஅவ்து கௌமின் லைலன் வ நஹார், அல்லாஹுவே நான் இரவும் பகலும் 24 மணி நேரமும் இந்த சமூக மக்களை நான் அழைத்தேன். எதற்காக வேண்டி அவர் சொல்லுகிறார், சும்ம இன்னி தஅவ்துஹும் ஜிஹாரா, நான் உரத்த குரலில் அந்த மக்களை அழைத்தேன். சும்ம இன்னி அஅலன்து லஹும் வ அஸ்ரர்து, ரகசியமாக மிக மிக அந்தரங்கமாகவும் அந்த மக்களை நான் அழைத்தேன். அழைத்து என்ன சொன்னேன், ஃபக்குல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இரவு பகலாக ஒரு இறை தூதர் அழைக்கிறார், 24 மணி நேரமும் அழைக்கிறார், உரத்த குரலில் ரகசியமாக பகிரங்கமாக மறைமுகமாக அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், ஃபக்குல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான கஃபார், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்தால், இங்குதான் நீங்க கவனிக்கணும், அப்படி நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிற மக்களாக நீங்கள் மாறினால், யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மிதுராரா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ந்து மலைகளை அனுப்பி தருவான். வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா, அவன் வானத்திலே இருந்து மலைகளை தருவான், செல்வங்களை உங்களுக்கு தருவான், நதிகளை உங்களுக்கு ஓட வைப்பான், உங்களுக்கு அழகான குழந்தை செல்வங்களை தருவான். எப்பொழுது அல்லாஹுவை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நீங்கள் வாழ்ந்தால், அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடுகளையும் துனியாவில் அல்லாஹ் உங்களுக்கு செய்து தருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பார்ந்த சோர்களே, அது மட்டுமல்ல அல்லாஹ் 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். பாருங்கள் எப்படி சொல்கிறான். நிச்சயமாக யார் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே, எவ்வளவு விஷயங்களை சொல்கிறான். அல்லாஹுவை அழைத்து துஆ செய்தால் வேதனையில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அல்லாஹுவை அழைத்து துஆ செய்தால் அருள் பாக்கியங்களுடைய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். அல்லாஹுவை அழைத்து துஆ செய்தால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம், மன அமைதியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுவை அழைத்து துஆ செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய நேசமும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுவை அழைத்து துஆ செய்தால் நேர்வழி அல்லாஹ் உங்களுக்கு காண்பித்து உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இவ்வளவு விவரங்களை சொல்லி வருகிற அல்லாஹ் தான் சொல்கிறான், அல்லாஹுவை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது வானத்திலே இருந்த மழையை தருவான், செல்வங்களை உங்களுக்கு உண்டாக்குவான், உங்களுக்கு குழந்தை செல்வங்களை தருவான், நதிகளை ஓட வைப்பான், பூஞ்சோலைகளை உங்களுக்கு, தோட்டங்களை, கனிவர்க்கங்களை உங்களுக்கு தருவான். இவ்வளவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிகன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா, யார் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ, அப்படி பிரார்த்தனை செய்தால் அவனுடைய பாவத்தை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், அவன் செய்த தீமையை நன்மையாக மாற்றுவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை! பாவ மன்னிப்பினுடைய உச்சகட்ட நிலை அல்லாஹ் சொல்கிறான். பாவ மன்னிப்பினுடைய உச்சகட்ட நிலை, அல்லாஹுவை அழைத்து ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இவ்வளவு வசனங்கள் திருக்குர்ஆனிலே இருந்தும் அல்லாஹுவை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தல் கூடாது, அல்லாஹுவை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்வது ஹராம், நீங்கள் அவுலியாக்களை அழைத்து பிரார்த்தனை தான் செய்ய வேண்டும், அவுலியாக்களின் மூலம் தான் அல்லாஹுவை நீங்கள் நெருங்க முடியும் என்று பச்சையாக இவ்வளவு வசனங்களுக்கும் நேர்மாறாக பேசுகிறார்கள் என்றால்
அல்லாஹ் தான் இவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வை விட்டு மக்களை தூரமாக்க முயற்சி செய்கிறார்கள். எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினானோ அந்த நபிமார்களுடைய நோக்கத்திற்கு எதிராக செயல்படுகிற அல்லாஹ்வினுடைய கோபத்திற்குரிய கூட்டத்தார்கள் இவர்கள். மாறாக அல்லாஹ் திருக்குரானில் பக்கம் பக்கமாக இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான் என்பதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இனி அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் இறை விசுவாசிகள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே இறை விசுவாசிகள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். பாருங்கள், 3வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் துவங்குகிறான். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். நிச்சயமாக அல்லாஹுவே எங்களை நீ நேரான வழியின் பக்கம் திருப்பிய பிறகு. துஆவுடைய வாசகத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ், நாங்கள் எப்படியெல்லாமோ எங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தோம். இஸ்லாம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, இறை வேதம் என்றால் என்ன, தூதர் என்றால் என்ன, எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்தோம். ஆனால் நீ நாடி எங்களுக்கு இஸ்லாத்தை தந்த பிறகு, எங்களுக்கு நீ நேரான வழியை எங்களுக்கு நீ காண்பித்த பிறகு, அந்த நேரான வழியிலிருந்து எங்களை நீ தடம்புரலாமல் பார்த்துக்கொள் யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய வார்த்தை! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி யா அல்லாஹ். யாருடைய துஆ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. அதைத்தான் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், உன்னுடைய கருணையும் உன்னுடைய கிருபையும் எங்களின் மீது இருக்க வேண்டும். எதற்காக? நாங்கள் வழி தவறாமல் இருக்க, நாங்கள் இந்த தௌஹீதில் உறுதியுடையவர்களாக இருக்க, நாங்கள் மரணிக்கின்ற வரை நேர் வழியோடு வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யா அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் துஆ செய்கிற வாசகத்தை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். 20வது அத்தியாயம் 25, 26வது வசனம். கால ரப்பிஸ்ரஹிலி சதுரி. அல்லாஹுவே, என்னுடைய நெஞ்சை, என்னுடைய கல்பை நீ விரிவாக்கம் செய்வாயாக யா அல்லாஹ். வயஸ்ஸர்லி அம்ரி. என்னுடைய காரியத்தை எல்லாம் எனக்கு நீ எளிதாக்கி தருவாயாக யா அல்லாஹ். துஆவை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். மூசா நபியினுடைய துஆ. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, அல்லாஹுவே என்னுடைய உள்ளத்தை நீ திடப்படுத்தி விரிவாக்கம் செய்து வை. எதற்காக? ஃபிரௌன் என்கிற கொடியவரிடத்திலே சத்தியத்தை சொல்ல போகிறேன் யா அல்லாஹ், எனக்கு திடகாத்திரமான உள்ளத்தை தா யா அல்லாஹ். வயஸ்ஸர்லி அம்ரி. என்னுடைய காரியத்தை எல்லாம் நீ எளிதாக்கி தா யா அல்லாஹ். மூசா நபியினுடைய துஆவை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் அறிவு என்பது அடிப்படை தேவை. கல்விக்காக வேண்டி துஆ செய்ய அல்லாஹ் தூண்டுகிறான். பாருங்கள், 2வது அத்தியாயத்தின் 32வது வசனம். காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தன் அலீமுல் ஹகீம். அல்லாஹுவே, எதை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறொன்றும் தெரியாது யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய துஆவை பாருங்கள். அல்லாஹ், எதை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தாயோ அந்த கற்றுக் கொடுத்ததை தவிர வேறொன்றுமே எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ் என்கிற துஆ, கல்வி சம்பந்தப்பட்ட துஆ. 2வது அத்தியாயத்தின் 67வது வசனம். கால அஊது பில்லாஹி. அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதற்காக? அன் அகூன மினல் ஜாஹிலீன். அறிவினர்களுடைய கூட்டத்தை விட்டும், அறிவுகட்டத்தனமாக நடப்பதை விட்டும், அறிவின்மையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். அறிவுள்ளவனாக நான் நடக்க முயற்சி செய்கிறேன். அல்லாஹுவே, எனக்கு நல்ல இல்மை தா, நல்ல அறிவை தா, மார்க்கத்தை விளங்குகின்ற, மார்க்க அடிப்படையில் நடக்கின்ற ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி சம்பந்தமான பிரார்த்தனையை நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்தது பொறுமையான துஆ. ஒரு இறை விசுவாசிக்கு பொறுமை தேவை. காரணம், விறகை எப்படி நெருப்பு எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல
கோபம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதற்கு ஒரு துஆ. 2வது அத்தியாயத்தின் 250வது வசனம், காலூ ரப்பனா, எங்களுடைய இறைவா, அஃப்ரி அலைனா சப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அல்லாஹ்வே, எங்களுக்கு நல்ல பொறுமையை நீ தா, எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். நாங்கள் தளர்ந்து விடாமல் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, சொர்க்கத்திற்காக வேண்டி வீறு நடை போடுகிற நல்ல உறுதிமிக்க ஒரு மனப்பான்மையையும் எங்களுடைய பாதத்தையும் நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். அந்த பாதையில் நாங்கள் வீறு நடை போடுகிற பொழுது எங்களுக்கு ஏதாவது துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வந்தால் நாங்கள் துவண்டு போய் விடாமல் இருக்க சபூரான பொறுமையை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆ செய்ய சொல்கிறான் என்பான்ற சொல்லுங்களே. 66வது அத்தியாயத்தின் 11வது வசனம். இந்த வசனம் ஒவ்வொரு இஸ்லாமிய தாய்மார்களும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய வசனம். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள், இந்த அம்மா பட்டத்து ராணியாக இருந்தார்கள். எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்பொழுது அந்த அம்மாவினுடைய அனைத்து சுகபோகங்களும் பறிக்கப்பட்டது. சாதாரண வீதிகளில் போகிற வருகிற மக்கள் எல்லாம் அந்த அம்மாவை அடித்து கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு பட்டத்து ராணி திடீரென வீதியிலே தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த அம்மாவினுடைய மன உறுதியை அல்லாஹ் 66வது அத்தியாயத்தின் 11வது வசனம், சோகங்கள் ஏற்படும் பொழுது, கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, மனக்கவலைகள் ஏற்படும் பொழுது, மன உளைச்சலுக்கு ஆளாகும் பொழுது, ஒரு நிர்க்கதியான சூழ்நிலைக்கு ஆளான பொழுது கூட அந்த அம்மா, எனக்கு ஃபிரௌனுடைய மாளிகையை காட்டிலும், ஃபிரௌனுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை காட்டிலும், ஃபிரௌனோடு நான் வாழ்ந்த சுகங்களை காட்டிலும் அல்லாஹ்வே, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை எழுப்பித்தாய் என்று ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ. 66வது அத்தியாயத்தின் 11வது வசனம், வல்லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியிடத்தில் உலக மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இது காலத் ரப்பிபினிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹுவே, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் உன்னதமான ஒரு மாளிகை எனக்கு தாயா அல்லாஹ். ஃபிரௌனுடைய மாளிகை எனக்கு தேவையில்லை. நான் ஏற்றது சொர்க்கத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றேன். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கைக்காக வேண்டித்தான் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றேன் என்று அந்த அம்மா செய்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை இறை விசுவாசிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் என்பார்ந்த சொல்லுகளை. 59வது அத்தியாயம் 10வது வசனம், துஆவினுடைய நீல அகலத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். பறந்து விரிந்த எண்ணத்தோடு நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம், ரப்பனா அஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லா லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வே, எங்களுக்கு முன்னால் ஈமானில் முந்தி சென்று வாழ்ந்து மரணித்தார்களே சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் உன்னுடைய இறை விசுவாசத்தோடு உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தார்களே, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் பகைமையை உண்டாக்காதையா அல்லாஹ். எவ்வளவு அருமையான வார்த்தை. அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே தவறான எண்ணத்தை உண்டாக்காதையா அல்லாஹ். அந்த சகோதரர்களை எல்லாம் மன்னிப்பாயாக, அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே இதயங்களில் பகைமைகளை உண்டாக்காதையா அல்லாஹ். நிச்சயமாக நீயே இரக்கமுடையவன், நீயே மன்னிக்கக்கூடிய அதிகாரமுடையவன், ஆகவே எங்களை நீ மன்னிப்பாயாக என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனைகளை கற்றுத்தருகிறான். பெற்ற மக்களுக்காக தாய் தந்தையர்கள் செய்ய வேண்டிய துஆ. 14வது அத்தியாயத்தின் 35வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த துஆ, வஜ்னுபினி வபனிய அன் நஅபுதுல் அஸ்னாம். அல்லாஹுவே, எங்களுடைய மக்களை உனக்கு இணை வைக்காமல் நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். சிலை வணக்கத்திற்குரிய மக்களாக எங்களுடைய மக்கள் மாறாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமனால் வராது, கியாமனால் வராது, கியாமனால் வரவே செய்யாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொன்னார்கள்,
இந்த சமூக மக்கள் உருவ வழிபாட்டின் பக்கம் செல்லாதவரை கியாமனால் வராது என்று சொன்னார்கள். இணை வைத்தல் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இணை வைத்தல், எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரண காரியங்கள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் வமா யுமினு அக்தரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஸ்ரிகூன், பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், இணை வைத்தல் உள்ளத்தில் கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலை வழிபாட்டின் பக்கம் இவர்கள் செல்லுவார்கள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு நிதர்சனமாக இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, வஜ்னுபினி வபனிய அன் நஅபுதுல் அஸ்னாம், சிலை வழிபாட்டிலே இருந்து அல்லாஹ்வே என்னுடைய சமூக மக்களை, என்னுடைய மக்களை சிலை வழிபாட்டிலே இருந்து நீ காப்பாயாக யா அல்லாஹ் என்கிற துஆ. 14வது அத்தியாயத்தின் 40வது வசனம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ, அல்லாஹ்வே என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. என்ன துஆவை? என்னையும் என்னுடைய மக்களையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாக என்னை நீ ஆக்கு. யாருடைய துஆ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ. நம்மையும் யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய மக்களையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ்வே நீ ஆக்குவாயாக என்றும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சோர்களே, 25வது அத்தியாயத்தின் 74வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ்வே மனைவிகளின் மூலம், குழந்தைகளின் மூலம், சந்ததிகளின் மூலம் எனக்கு கண்குளிர்ச்சியை தாயா அல்லாஹ், அவர்களை கொண்டு என்னை சோதித்து விடாதேயா அல்லாஹ். இந்த துஆவினுடைய மைய பொருள் என்ன அன்பார்ந்த சோர்களே? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனின் மூலம், மனைவியின் மூலம் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவியின் மூலம் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். ஃபிரௌன் கணவனின் மூலம் சோதனையை கொடுத்தான். ஃபிரௌன் ஆசியா அம்மையார் அவர்களுக்கு, ஆசியா அம்மா அவர்களுக்கு கணவனின் மூலம் சோதனை, நபிமார்களுக்கு மனைவிமார்களின் மூலம் சோதனை, நபிமார்களுக்கு பெற்ற மக்களின் மூலம் சோதனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தையின் மூலம் சோதனை. சுப்ஹானல்லாஹ். ஆகவே அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். 25வது அத்தியாயத்தின் 74வது வசனம், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத்தன் அயுனன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்வே எங்களுடைய மனைவிகளின் மூலம், எங்களுடைய பிள்ளைகளின் மூலம், எங்களுடைய சந்ததிகளின் மூலம் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சி ஏற்படுத்தி தாயா அல்லாஹ், சாந்தி சமாதானமான வாழ்வை எங்களுக்கு தாயா அல்லாஹ், அவர்களின் மூலம் எங்களை நீ சோதித்து விடாதேயா அல்லாஹ் என்றும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறான். 40வது அத்தியாயம் 8வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தா என்று நீங்கள் கேட்கிற பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா வத்ஹில்ஹும் ஜன்னாத்தின் அதினி நில்லதி வஅததஹும் வமன் சலக மின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம். அல்லாஹ்வே எங்களுடைய மனைவி, எங்களுடைய தாய், எங்களுடைய மக்கள், நன்மையை செய்த நல்லவர்கள் எல்லோரையும் சொர்க்கத்திலே நீ ஒன்று சேர்ப்பாயாக. 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நம்முடைய வழி ஒன்று, நம்முடைய மனைவிமார்களுடைய வழி ஒன்று, நம்முடைய வழி ஒன்று, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருடைய வழி ஒன்று என்றால் நிச்சயமாக மறுமையில் நஷ்டம் அடைந்து விடுவோம் என்பார்ந்த சோர்களே. ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரப்பனா, யா இறைவா, மனைவி, மக்கள், தாய், தந்தை, சந்ததிகள், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், நன்மையை செய்கிற இறை விசுவாசிகள் எல்லோரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவை கற்றுத் தருகிறான். 17வது அத்தியாயத்தின் 24வது வசனம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய் மனது நொந்தால் அந்த தாய் மன நிம்மதி அடையும் வரை நீ சொர்க்கம் செல்ல முடியாது.
உன்னுடைய தாயை யார் நோவினை செய்கிறானோ அவன் நிச்சயமாக பெரும் பாவம் செய்தவனாவான். தாயை நோவினை செய்தவன் தாய் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பன் சாலிகான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துஆவையும் அல்லாஹ் 17வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் கற்றுத் தருகிறான். வஹஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மதி வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ்வே, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி என் மீது அன்பும் கருணையும் பாசத்தோடு என்னை பார்த்து வளர்த்தார்களோ அதே போல என்னுடைய தாயும் தந்தையும் முதுமை அடைந்து இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே நீ உன்னுடைய கருணை உன்னுடைய கிருபையை என்னுடைய தாய் தந்தையின் மீது நீ செலுத்துவாயாக யா அல்லாஹ் என்று பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிறான். 23வது அத்தியாயத்தின் 97 98வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், சைத்தான் மிக 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 மோசமானவன். நம்முடைய தந்தை ஆதமை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றின மிகப்பெரிய ஒரு பாவி. நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றியவன். அந்த அளவுக்கு கர்ணகொடூரமானவன். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படுங்கள். அப்படி புறப்படும் பொழுது ஒரு மனிதன் கதவை திறந்து வீட்டிலே இருந்து வெளியே வரும் பொழுது 2 சைத்தான் வாசலிலே வந்து உடனே நிற்பானாம். எதற்கு? அவன் வெளியே வந்தவுடன் அவனை கூட்டிட்டு போய் வழிகெடுப்பதற்காக, பெரும் பாவங்களில் ஈடுபட வைக்க, சிறு சிறு பாவங்களை செய்ய வைக்க, நரக நெருப்புக்குரிய காரியத்தை செய்ய வைக்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற நிலையில் அவன் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவனை கெடுக்க சைத்தான் ரெடியாக வாசலிலே நிற்பான். யார் வீட்டிலே கதவை திறந்து வெளியே செல்லும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி புறப்படுகிறார்களோ, அப்படி புறப்பட்டால் சைத்தான் 2 சைத்தானும் பேசிக்கொண்டு ஓடுவானாம். என்ன சொல்லுவானாம்? பாத்தியா, வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுதே எல்லா பொறுப்பையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டானே, இனி எப்படி இவனை நாம் வழிகெடுக்க முடியும் என்று சொல்லி சைத்தான்கள் ஓடி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு படைப்பதற்கும் ஒரு துஆ. 23வது அத்தியாயத்தின் 97 98வது வசனம். வக்குல் ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். அல்லாஹ்வே, சைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க ரப்பி ஐ யஹ்லுரூன். சைத்தானை விட்டும் எங்கள் எல்லோரையும் தூரமாக்கு யா அல்லாஹ். அவனோடு எந்த நெருக்கத்தையும் எங்களுக்கு நீ உண்டாக்காதே யா அல்லாஹ் என்று சைத்தானிடமிருந்தும் பாதுகாவல் தேடுகிற துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது நல்ல நல்ல வாசகங்களை பயன்படுத்தி நீங்கள் துஆ செய்யுங்கள். 3வது அத்தியாயத்தின் 53வது வசனம். ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅன ரசூல ஃபக்துபுனா மஅஸ் ஷாஹிதீன். அல்லாஹ்வே, உன்னுடைய தூதரை நாங்கள் உடனடியாக உன்னுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள். நீ கட்டுப்படு என்றாய், தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். முகமது நபி வாழ்ந்தார் என்று நம்புகிறோமே தவிர அவர் கருப்பா சிவப்பா என்று கூட எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். ஒரு தூதர் வந்தார், அவருக்கு கட்டுப்படுங்கள் வாழுங்கள் என்றாய். கியாம நாள் வரை இருக்கிற முஸ்லிம்கள் அவருக்கு கட்டுப்பட்டு இதோ நாங்கள் நடக்க தயார், உன்னை விசுவாசிக்க தயார், உன்னை ஈமான் கொள்ள தயார். அப்படி நாங்கள் விசுவாசித்த ஒரே காரணத்தினால் நல்லவர்களோடு எங்களுடைய பெயரை நீ பதிவு செய்யா அல்லாஹ், தீயவர்களோடு எங்களுடைய பெயர்களை பதிவு செய்யாதேயா அல்லாஹ் என்றும் ஒரு துஆ. 5வது அத்தியாயத்தின் 83வது வசனம். யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅஸ் ஷாஹிதீன். அல்லாஹ்வே, சாட்சி சொல்லுகிற மக்களோடு எங்களை நீ இணைத்து வையா அல்லாஹ். சாட்சி சொல்லுவார்களே மறுமை நாளில், உனக்காக வேண்டி சான்று பகருவார்களே, அந்த சான்று பகருகிற கூட்டத்தாரோடு சேர்த்து எங்களுடைய பெயர்களை பதிவு செய்வையா அல்லாஹ். என்ன காரணம் அன்பார்ந்த சோர்களே? இதே துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள் மரண நேரத்தில். ரப்பி அஃபிர்லி ரப்பி அஃபிர்லி ரப்பி அஃபிர்லி. அல்லாஹ்வே, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, நல்லவர்களோடு என்னை எழுப்பியா அல்லாஹ், நல்லவர்களோடு என்னை எழுப்பியா அல்லாஹ். என்ன காரணம்? சூரத் யாசீன் 36வது வசனம். மறுமை நாளில் எல்லோரையும் எழுப்பி அல்லாஹ் நிப்பாட்டப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு என்ன? வம்தாசுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமூன்.
இந்த நாளில் நல்லவர்களும் தீயவர்களும் தனித்தனியாக பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அப்ப நல்லவர்களோடு நாம் எழுப்பப்படுவதற்கு, நல்லவர்களோடு நாம் நிற்கப்படுவதற்கு, சாட்சி சொல்லுகிறவர் அவர்களோடு நாம் எழுப்பப்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த துஆவையும் நமக்கு கற்றுத் தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, 7வது அத்தியாயம் 47வது வசனம், இறை விசுவாசிகள் அல்லாஹ்விடத்திலே இப்படியும் துஆ செய்வார்கள். ரப் காலு ரப்பனா லா தஜ்அல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன். அல்லாஹ்வே, அநியாயக்கார அக்கிரமக்கார மக்களோடு எங்களை நீ ஒரு காலம் ஒன்று சேர்த்தாதே யா அல்லாஹ். நல்லவர்களோடு, சாலிஹீன்களோடு, முத்தகின்களோடு, வமை யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நற்கடமைகள் செய்து யாரெல்லாம் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, முத்தகீன்களோடு, இறை விசுவாசிகளோடு மறுமை நாளில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர்கள்தான் நமக்கு நண்பர்கள். அவர்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க வேண்டுமானால் இது போன்ற துஆக்களை மனனமிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, 2வது அத்தியாயம் கடைசி 2 வசனங்கள், 2வது அத்தியாயத்தின் 285 286 இந்த 2 வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் இரவில் தூங்கச் செல்லும் பொழுது சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதி அவர்கள் தூங்குகிறார்களோ அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அடைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்களில் 285வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். பாருங்கள், காலு சமிஅனா வஅதனா உஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். அல்லாஹ்வே, நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் கட்டுப்பட்டோம், நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அஹ்தனா ரப்பனா லா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஅஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். அல்லாஹ்வே, எங்களால் தாங்க முடியக்கூடிய கஷ்டத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். தாங்க முடியாத கஷ்டத்தை தந்து எங்களை நீ சோதிக்காதே, அது எங்களால் 1% கூட தாங்கவே முடியாது யா அல்லாஹ். நாங்கள் வேண்டுமென்றே வரம்பு மீறி குற்றங்கள் புரிந்தாலும் அதற்காக எங்களை நீ குற்றம் பிடிக்காதே யா அல்லாஹ். சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவங்களை நாங்கள் செய்தால் எங்கள் மீது கருணை கொண்டு, எங்களின் மீது கிருபை கொண்டு எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். தாங்கக்கூடிய சுமையை எங்களை மீது சுமத்தியா அல்லாஹ். நீ மிகப்பெரிய கருணையாளன், நீயே மன்னிக்க கூடியவன், நீயே எங்களுக்கு பாதுகாவலன், உன்னை தவிர எங்களை மன்னிக்க கூடியவன் யாருமே இல்லையா அல்லாஹ் என்று சூரத்துல் பக்கராவினுடைய அற்புதமான 2 வசனங்களை, கடைசி 2 வசனங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறான். 3வது அத்தியாயத்தின் 16வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாப்பு தேடச் சொல்கிறான். ரப்பனா, நிச்சயமாக அல்லாஹுவே, இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா ذுனூபனா வகினா அதாபன்னார். அல்லாஹுவே, நரக வேதனை கடுமையானது, நரக வேதனை கடுமையானது. அந்த கடுமையான நரக வேதனையிலே இருந்து அல்லாஹுவே எங்களை எல்லாம் நீ காப்பாயாக என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். 3வது அத்தியாயத்தின் 147வது வசனம், வமா கான கவுலஹும் இல்ல அன் காலு ரப்பனா அஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வ தப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். அல்லாஹுவே, நீ வரம்பு விதித்திருக்கிறாயே, அந்த வரம்பையும் தாண்டி நாங்கள் என்றைக்காவது பாவங்கள் செய்தாலும் நீயே எங்களை மன்னிக்க வேண்டும். நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மிக பெரும் கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் நாங்கள் ஆளாகி விடுவோம் யா அல்லாஹ் என்கிற துஆ 3வது அத்தியாயத்தின் 193 94 இதே போன்று தொடர்ந்து நிறைய துஆக்களை அன்பார்ந்த சகோதரர்களே திருக்குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். 12வது அத்தியாயத்தின் 101வது வசனம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ. ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் அடிக்கடி நடக்கும் பொழுது, ஓய்வெடுக்கும் பொழுது ஓத வேண்டிய துஆ. 12வது அத்தியாயத்தின் 101வது வசனம், அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா.
அல்லாஹுவே நீதான் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு பொறுப்புதாரி, இம்மையிலும் மறுமையிலும் நீதான் எங்களுக்கு பாதுகாவலன். தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நாங்கள் முஸ்லீமாக இருக்கும் பொழுது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ். முனாஃபிக்காகவோ பெரும் பாவம் செய்த நிலையிலோ மிகப்பெரிய இபாதத்துகளை செய்யாத நிலையிலோ நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றாதையா அல்லாஹ். தவஃபனி முஸ்லிமன், நாங்கள் முஸ்லீமாக இருக்கும் பொழுது எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றி. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அப்படி எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றினால் சாலிகான நல்லவர்களோடு அந்த உயிரை கொண்டு போய் சேர்த்து வையா அல்லாஹ், நல்லவர்களோடு எங்களை நீ எழுப்பியா அல்லாஹ் என்றும் துவா அன்பார்ந்த சொல்கிறேன். மறுமை நாளில் அல்லாஹ் கெட்டவர்களுக்கு தீர்ப்பு சொல்லி நரக நெருப்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கெட்டவர்களை வீசுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே, அது குறித்தும் ஒரு சில துஆக்களை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு கற்றுத்தருகிறான். 2வது அத்தியாயத்தின் 201வது வசனம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். அல்லாஹ்வே இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை தாயா அல்லாஹ், நரக நெருப்பிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவை கற்றுத் தருகிறான். 25வது அத்தியாயத்தின் 65 66வது வசனம், வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா. அல்லாஹ்வே நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. என்ன காரணம் என்றால் அது மிக மிக கெட்டது, அக்கிரமக்கார மக்கள் தங்குமிடம், அநியாயக்கார மக்கள் தங்குமிடம், சாலிகான நல்லவர்கள் தங்குமிடம் சொர்க்க பூஞ்சோலையா அல்லாஹ். ஆகவே நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நிச்சயமாக அது வசிக்கக்கூடிய இடங்களில் மிக மிக மோசமான இடம் யா அல்லாஹ். 26வது அத்தியாயத்தின் 87வது வசனம், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். அல்லாஹ்வே மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதே, மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தாதே, மறுமை நாளில் ஒரு தலைகுனிவு சம்பவத்தை எங்களுக்கு நீ ஏற்படுத்தாதே என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். 14வது அத்தியாயத்தின் 41வது வசனம், ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல்லாஹ்வே நியாய தீர்ப்பு நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற அந்த நாளில் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய நண்பர்களையும் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற நாளில் கேவலப்படுத்தாதையா அல்லாஹ், இலகுவாக விசாரணை செய்யா அல்லாஹ், நல்லவர்களோடு சொர்க்கத்தில் எங்களை அனுப்பியா அல்லாஹ். எவ்வளவு துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே. இதை மட்டுமே நாள் கணக்காக பேசலாம். அவ்வளவு துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான். எதற்காக? அவுலியாக்களிடத்திலே போய் கேட்கவா? அல்லாஹ் எங்காவது திருக்குர்ஆனில் நீங்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க கூடாது, நீங்கள் எல்லாம் பாவிகள் என்று எங்காவது சொல்லுகிறானா? கிறிஸ்துவ மார்க்கம் சொல்லுகிறது எல்லாம் பாவிகள், இயேசு பெருமான் தன்னை சிறையில் அறைந்துதான் பாவத்திற்கு மோட்சமே உங்களுக்கு வழங்கினார் என்று கிறிஸ்துவ மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் பாவிகளே. அல்லாஹ் அழைக்கிறான் பாருங்கள், பாவிகளே, பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, என்னுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்காதீர்கள், மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் அழைக்கிறான். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் என்ன சொல்கிறார்கள்? அழைத்தாலும் நீங்கள் துஆ செய்யக்கூடாது. அல்லாஹ் அழைத்தால் நீங்கள் உடனே போயிட வேண்டியதானவா? போகக்கூடாது. அழைக்கப்படாத அவுலியாக்கள் இருக்கிறார்கள். மண்ணாகி போய் மரித்து போய் அவுலியாக்களா இல்லையா என்ற தெரியாத அட்ரஸ் இல்லாத மையவாடிகளுக்கு, தர்காக்களுக்கு இஸ்லாமிய சமூகம் செல்கிறது. எதற்காக? பாவ மன்னிப்புக்காக, நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்காக, சொர்க்கம் கிடைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அருளும் கிடைப்பதற்காக அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே செல்கிறார்கள். ஆனால் இதுவரை நாம் பார்த்த இந்த இறை வசனங்களின் மூலம் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் நன்மைகளை வாரி வாரி தருகிறேன். பிரார்த்தனை செய்ய வசனங்கள் வேண்டுமா? பிரார்த்தனை செய்ய வார்த்தைகள் வேண்டுமா? அதையும் உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று சொல்லி எவ்வளவு துஆக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு கற்றுத் தருகிறான். இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில்
நாம் பெற வேண்டிய பாடங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் பார்த்த பாடம் திருக்குர்ஆன் இறை விசுவாசிகளுக்கு எப்படியெல்லாம் பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்கிறது. பிரார்த்தனை செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நெருக்கங்கள், நேசங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இன்றைய தினம் ஓரளவுக்கு நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நாம் மரணம் வரை, நம்முடைய ஆயுள் காலம் வரை எந்த நிலையிலும் அல்லாஹுவை விட்டும் தூரமாகாமல் அல்லாஹுவோடு நெருக்கமாக இருந்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.